என் புள்ள செத்து போச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போட்டுட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க சார். என் பிள்ளை சட்டையை கழட்டிட்டு அடிக்க வந்து என் பிள்ளை செத்துட்டா சார். அந்த ஆஃபீஸ்ல 6 months பிஃபோர் இப்படி ஒருத்தவங்களுக்கு இப்படி கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். வீட்லயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. வேற பிராஞ்சில உள்ள டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணமா? அவன் அக்கவுண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றனால. அது மட்டும் தான் காரணம். ஆமா ஆமா சார், அவன் தப்பு பண்ணல. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இந்த மாதிரி டார்கெட் உங்க அண்ணனுக்கு? இல்ல சார், அப்படி இல்ல. உங்க அண்ணா அந்த மாதிரி வீட்ல அப்படி இல்ல. இல்ல சார், என் பிள்ளை தப்பு பண்ணல. இறந்துட்டாங்க. அவங்க வீட்லயே சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. கம்பெனியை பத்தி சொல்லல. அந்த இறந்தவர் மேல என்ன கம்ப்ளைண்ட்? இதே மாதிரி காசு இதே மாதிரி அவங்களும் அக்கவுண்டன்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. மணி மிஸ்ஸிங்னோட அவங்களையும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. இடையில அதுக்கு ஒர்க் வந்தவங்களுமே வந்துட்டு இவங்க கொடுக்குற ப்ரெஷர்ல ஒர்க் பண்ண மாட்டேன்னு போயிட்டாங்களாம் சார். இவன் 3 years ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ அங்க இதுல 43 lakhs மிஸ்ஸிங் அப்படின்னோட இவனை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இவன் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமும் வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ ஒத்துக்கோ அப்படின்னு ரொம்ப த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசி அடிச்சிருக்காங்க சார். அவனை அவமானமும் படுத்திருக்காங்க. அதனாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான் சார். எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணான்? 3 years. 3 years. என் புள்ள அக்கௌண்ட்ஸ்ல தான் பார்த்தான். மாசம் ஆடிட்டிங் நடக்குது. எந்த கரெக்டா இருக்குமா, வேலை அதிகமா இருக்குமா, ப்ரெஷர் அதிகமா இருக்கும். வேலையை விட்டுட்டு வந்துடணும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அந்த கம்பெனில ஒரு சாவு நடந்திருக்கு. வேணாம் தம்பி, என்னதுக்கு நான் மாசம் ஆடிட்டிங் போட்டிக்கிறோம், எனக்கு இருக்க சம்மந்தம் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க சார். இப்ப என் பிள்ளைய தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க சார். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளைய பைத்தியாரம் பிள்ளை அதட்டு பேரு. என் பிள்ளை சட்டை கூட கழட்ட மாட்டேன். என் பிள்ளைய சட்டையை கழட்டிட்டு அடிக்க வந்து என் பிள்ளை செத்துட்டா சார். என் பிள்ளை சட்டையை கழட்டிட்டு அடிக்க வந்து செத்துட்டேன். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். என் பிள்ளை தப்பு பண்ணல. நான் என் பிள்ளைக்கு உறுதி சொல்லுவேன் சார். என் பிள்ளைக்கு நான் காசு அனுப்புறேன் சார் வேலை பாக்குறவனுக்கு. என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். இல்ல, என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் சார். நீதி கிடைக்கணும். போலீஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. விட்டுட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. என் பிள்ளைய விட்டுட்டாங்க, அவங்கள விட்டுட்டாங்க. என் பிள்ளை செத்து போச்சு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போட்டுட்டு தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க சார். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்க என்னமனாச்சும் பண்ணுங்க சார். நீதி கிடைக்க என்னமனாச்சும் பண்ணுங்க சார். எங்க பிள்ளைய பத்தி பண்ணி பிரதர் வந்து நேற்று மார்னிங் ஒர்க் போயிருந்தாங்க சார். நேற்று மார்னிங் ஒர்க் பண்ணுவாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் வரவே இல்லை. என்னென்னு பார்த்தா 3:30 போல் வீட்டுக்கு கால் போயிருந்திருக்கு. என்னோட பிரதர் வந்துட்டு மாடியிலேருந்து ஜம்ப் ஆயிட்டாங்க அப்படின்னு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கால் வந்துருச்சு. நானும் என்னோட பிரதரும் சேர்ந்து போய் ஆஃபீஸில் போய் என்னென்னு கேட்டப்போ அங்கே ஒர்க் பண்ணுற சந்திரன் ஒருத்தவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சாங்க சார். அதில் என்னோட பிரதரை வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஷர்ட்டால் அவங்க கையை கட்டி இன்னரோட உட்கார சொல்லி அடிச்சிருக்காங்க சார். அவங்க 2 பேருமே அட்வொகேட்னு சொல்கிறாங்க. 2 அட்வொகேட் தான் அந்த ரூம்ல வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பேர் டெல்லி, இன்னொருத்தவங்க பேர் வந்துட்டு செந்தில். அவங்க அட்வொகேட்டா என்னன்னு தெரியல சார். ஆனா ஆகாஷ் என்ன வேலை பார்க்கறாரு? பிஆர்ஆர் டிராவல்ஸ்ல அக்கவுண்டன்ட்டா ஒர்க் பண்றாங்க. சரி, எதனால உங்க பிரதர் வந்து கட்டி போட்டாங்க? 43 lakhs காணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் அக்கௌண்டன்ட்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்காங்க சார். அவனோட டிரான்சாக்ஷன் பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே 2 days வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த எதுவுமே கிடையாது. முன்னாடி இருக்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸையும் செக் பண்ணியிருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அதனால ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவனும் எடுத்து கொடுத்துருக்கான். பட் அதில் எதுவுமே இல்லை இவன் மேலே இஷ்யூ. ஆனாலும் வந்துட்டு நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி அவனோட ஷர்ட்னால கையை கட்டி அவனை அடிச்சு நீல் டவுன் பண்ண சொல்லி அடிச்சிருக்காங்க. அடிச்சு ரொம்ப அவனை வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆஃபீஸ்லயே வச்சு பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ்லயே இப்படி பண்ணியிருக்காங்க சார். அவன் வந்துட்டு அந்த பயத்தில் அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம இவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கறனால வேகமா வந்து அந்த விண்டோவை திறந்து குதிச்சிட்டான் சார். இவங்களும் பின்னாடி திறந்துருக்காங்க, இவனும் குதிச்சிட்டான்.
பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா அவங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே இல்லை. கொஞ்ச நேரம் அவனோட என்ன சுச்சுவேஷன் என்ன கண்டிஷன்ங்கிறதே அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. நாங்கள் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ரொம்ப லேட்டராக தான் வந்து ஆப்ரேட் பண்ணணும், இப்படி லங்கு லிவர் எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது, ஆப்ரேட் பண்ணலன்னா உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சைன் பண்ணி கொடுத்து அந்த ஆப்ரேட்டும் பண்ணியாச்சு. ஆப்ரேட் ஒரு பேருக்குன்னு ஆப்ரேட் பண்ணி வச்சுட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல சார். சும்மா அவங்க வந்துட்டு வென்டிலேட்டர்ல வச்சு ஆக்சிஜன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார்? அந்த கம்பெனில இருந்தே வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வீட்ல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க? உங்க பையன் வந்துட்டு திடீர்னு ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய் குதிச்சிட்டான் அப்படி, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அந்த ஓனர் கஸ்டடியில இருக்காரா இல்ல சார், அவர் வந்துட்டு அவர் அப்பயே போயிட்டாரு. அவர் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அன்னைக்கு வித்தின் 1 hour தான், அதுக்குள்ளே அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, அவர் போயிட்டாரு.